ஒரு முறை நம்ம நானா சாஹிப் சாந்தோர்கர் தனது நண்பர்கள் கூட பத்மாலயா வனத்துல இருக்கக்கூடிய கணபதி கோயிலுக்கு போகணும்னு ஆசைப்பட்டு எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டார். சரியான சமயத்துல அந்த இடத்துக்கு போகணும், ரயில் வரத்துக்கு தாமதம் ஆயிட்டு. ஆனா அவரால் ஏற்பாடு செய்யப்பட்ட அத்தனை ஏற்பாடும் பயன்பாடுறதுக்காக இஷ்டமாவே இல்லாம போயிட்டு, அப்படி இருக்கிற சமயத்துல ஆனாலும் நான் கண்டிப்பா போய் அந்த கோவில இருக்கக்கூடிய கணபதியை பார்த்து தீருவேங்கிற மாதிரி கிளம்பிட்டார். ட்ரெயின் லேட்டு, ஏற்பாடு எல்லாம் வேஸ்ட். நடக்க ஆரம்பிச்சாங்க. நடக்க ஆரம்பிக்க கோவில் 8 மணிக்கெல்லாம் சாத்திட்டு அந்த ஐயர் போயிடுவார் போல் இருக்கு. ஆஹா, கோயிலுக்குள்ள புகழ சாமியை தரிசனம் பண்ண முடியாது போல் இருக்கே, பரவாயில்ல அந்த சன்னிதானத்திலயாவது மிரிச்சுட்டு நம்ம வந்துடலான்ற மாதிரி போறாங்க குரூப்போட. அப்ப நானா சாஹிப் சாந்தோர்கர் பசியா தாங்க முடியல, பாபாவை பிரார்த்தனை பண்றாரு. பாபா, நான் உனக்கிட்ட சாப்பாடு கேட்கல, சப்ஜி கேட்கல, ரொட்டி கேட்கல, எனக்கு இப்ப தேநீர் ஒரு டீ குடிக்கின்ற போல தோணுது, எனக்கு டீ மட்டும் கொடு பாபா அப்படின்ற மாதிரி பாபாட்ட கிடைக்குமா அப்படின்ற மாதிரி ஏங்கி கேட்டிருக்காரு பாருங்க. அவர் கேட்டு 5 நிமிஷத்துல அந்த கோவிலுடைய அந்த சன்னிதானத்துல இருந்து ஒரு குரல் வருது. என்னவா, நானா வந்திருக்காரா அப்படின்னு ஒரு குரல். யாராவது நம்ம பேரு, நம்ம ஒரு டெபுட்டி கலெக்டர், நம்ம பேரை பாபாவை தவிர வேற யாரும் சொல்ல முடியாதானா ஒருத்தர் கூப்பிடுறாருன்னு பார்த்தா அந்த கோவில் திறந்திருக்கு. அவங்க போன டைம் 11 மணி வரைக்கும் அந்த கோவில் திறங்கப்பட்டிருக்கு. அந்த பூசாரி சொன்னாராம், நான் எப்படி என்னுடைய பேரு உங்களுக்கு எப்படி தெரியும்னா, பாபா சொன்னாராம், பாபா என்கிட்ட நீங்க வரதாவும் உங்களுக்கு நிறைய தேநீர் கொடுக்க சொல்லி பாபாவுடைய விருப்பம், அதனால நான் உங்க எல்லாருக்கும் தேநீர் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்லி தேநீரையும் கொடுத்து அர்த்தராத்திரியில அந்த கணபதியினுடைய தரிசனத்தையும் பெற்று அந்த நானா சாஹிப் சாந்தோர்கருடைய அந்த எண்ணத்துக்கு, அவருடைய வேண்டுதலுக்கு அவர் கூடவே இருக்கக்கூடிய ஒரு அனுகிரக மூர்த்தியா பாபா இருக்காருன்னா, நானா சாஹிப் சாந்தோர்கர் போல நமக்கும் பக்தி இருந்தா நமக்கு அனுகிரகம் பண்ண மாட்டாரா குருநாதர்? அதனால அவருடைய அந்த கிருபா விலாசத்துக்கு எல்லையே இல்லை. ஓம் சாய்ராம்.